அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வும் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வும் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். இருமையில் இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, கடவுளே நமக்கு வல்லமை, கடவுளே நமக்கு ஆறுதல். அவரை நாம் ஆதாரப்படி நாம் வாழ்கிற பொழுது நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வலிமையையும் வல்லமையும் அவர் தருகிறார். இந்த திருப்பலியை நாம் மிகுந்த தாழ்ச்சியோடு நன்றி பலியாக ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகும், நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் காட்டிய இரக்கத்திற்கு நன்றியாகவும், தனிப்பட்ட விதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் ஒரு முறையாக இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்திற்கு ஜபத்தினாலும் பொருள் உதவியினாலும் தாங்கின ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். இதனால் வரையும் இங்கு வந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்த குடும்பங்களுக்காக, பெயர் சொல்ல வேண்டாம் என்று எங்களுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்காகவும், இன்னும் வருங்காலத்திலும் எங்களுக்கு உதவி செய்ய போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் இந்த திருப்பலியை சமர்ப்பிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருப்பலியை நாம் தகுதியுடன் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கவும், தகுதியுடன் பங்கேற்கவும், நம்முடைய இருக்க குற்றங்குறைகளை ஏற்று ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு
நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தச் செய்வீரா. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். யூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 8 முதல் 17 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணிக்கையாக்கும் திருப்பி செல்ல வேண்டும். உங்களுக்கு ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றாலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உன் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர் பேறு பெற்றோர்.
விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் அவனிடம், நீ அவனை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார். ஏரோது பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தார். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தார். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டார். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தார். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தார். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றார். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நாம் பிறக்கிறோம். அந்த பிறப்பினுடைய பலன் எப்படி நாம் அடைகிறோம் என்றால், நம்மை படைத்தவருக்காக வாழ்ந்து மரிக்கும் பொழுது அந்த பலன் நாம் அடைகிறோம். எங்களுடைய தோட்டத்தில் தென்னை மரங்களை வைத்திருக்கிறோம். அவற்றில் சிறு வயதிலே சில செத்து போய், சில காட்டு பன்றிகள் வந்து வேரோடு பிடுங்கி எரிந்தன. அப்பொழுதெல்லாம் மனம் அதிகமாய் பாதித்தது. இப்பொழுது அவற்றுக்கு பிற்பாடு தொடர்ந்து நீர் ஊற்றி பாதுகாக்கிற பொழுது அந்த தென்னங்கன்றுகள் எல்லாம் எங்கள் உயரத்திற்கு வந்திருப்பதை பார்த்து பெரிய மகிழ்ச்சி. அப்பொழுது நான் நினைத்து கொண்டேன், இன்னும் அடுத்த வருஷம் இந்த நாளில் ஒருவேளை அந்த தென்னங்கன்றிலிருந்து பூக்கள் பார்க்கும் நேரத்தில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலில் கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் படைத்த பிற்பாடு நல்லதென கண்டார், நல்லதென கண்டார், நல்லதென கண்டார், கண்ணுக்கு நல்லதென கண்டார் என்று அவர் படைத்ததையே நல்லதென கண்டு அவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அவர் படைத்த எல்லா படைப்புகளையும் ஆள்வதற்கென்று தன் உருவிலையும் தன் சாயலிலும் மனிதனை படைப்போமாக என்று தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படைப்போமாக என்றால், படைப்பேனாக என்றால் அது தந்தை மட்டும்தான் ஆகும். படைப்போமாக என்று அந்த வசனம் சொல்கிறது. தொடக்கத்திலேயே, படைப்பின் தொடக்கத்திலேயே மூவர் இறைவன் பிரசன்னமாக இருந்தார். ஆகவே மனிதனை நமது சாயலாகவும் நமது பாவனையாகவும் படைப்போமாக. ஆகவே மனிதனை படைத்த பிற்பாடு கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்.
அவனுக்கு தன் உயிர் மூச்சை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு நேசித்திருப்பார். தொடக்க நூல் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இந்த புவியை ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை கொடுத்தார். எவ்வளவு சந்தோஷத்தோடு அதை கொடுத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக் கொண்டு வரும்பொழுது ஆதாமினிடத்தில் இந்த மிருகங்களுக்கெல்லாம் பெயர் வைக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்தார். என்னை அதிகமாக பாதித்த விஷயம் அது ஒன்று. வசனம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவரிடம் கொண்டு வந்தான். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனிதனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மரியாதை. ஆதாமுக்கு அவர் கொடுத்த சிலாக்கியம். அவன் என்ன பெயர் வைத்தானோ அதுதான் பெயராய் விளக்கிற்று. ஆகவே இன்றைக்கு நீங்கள் பூமியில் பார்க்கிற எந்த ஒரு விலங்கோ எந்த ஒரு காரியங்களோ பெயர் வைத்தது ஆதாம். அது கடவுளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சில வீடியோக்கள் பார்க்கும்பொழுது அம்மா சொல்லு, அந்த குழந்தை முதல் முறையா வாயை கூட்டி உதட்ட கூட்டி அம்மான்னு சொல்லும்போது தாய்க்கு சொல்லனா பெரும் மகிழ்ச்சி. டேடா சொல்லு, அப்பான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லிச்சுன்னா அவ்வளோ மகிழ்ச்சி. எப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சினா, நம்ம பிறந்தது அந்த பூர்வ பலனை அடைந்து விட்டோமே என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த பிள்ளைகளை வளர்த்து மகளுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த மகனுக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த தாலி கட்டுவாங்க பாருங்க. அப்ப அந்த தாய் தந்தை கண்ணீரோட அந்த அர்ச்சனை பண்ணுவாங்க பாருங்க. அப்பா, ஒரு பெரிய கடமை நான் செய்து முடித்தேன், பெரிய கடமை செய்து முடித்தேன் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்போ நான் நிறைய முறை யோசிப்பேன், ஏன் கண் கலங்குகிறார்கள்? ஏன் அம்மான்னு கூப்பிட்ட உடனே கண் கலங்குறாங்க? ஏன் திருமணமானவனே கண் கலங்குறாங்க? சில பேர் குழந்தைங்க தத்தி அதுவே முதல்ல ஒரு தடுமாறி நிற்கும் பாருங்க. அப்பா அம்மா ஆச்சரியமா பார்ப்பாங்க. அது இன்னும் 1 அடி 2 அடி எடுத்து வச்சதுன்னா அவ்வளோ சந்தோஷம். அது கீழே விடுறதுக்கு முன்னாடி போய் தூக்கிட்டு முத்தமிட்டு செல்லம் செல்லம் வாடி 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 அம்மா சொல், ஆயா சொல், தாத்தா சொல். இந்த பரவசத்திற்கு முன்பாக எதிர் திசையில ஒரு காட்சி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க. குழந்தை 1 வருஷம் 2 வருஷம் ஆகி பேசல. அம்மா சொல்லுற அப்பா சொல்லுற பேச்சு வரல. 5 வயசாச்சு பேச்சு வரல. அந்த துயரத்தை, தாயுடைய தகப்பனுடைய துயரத்தை எங்கே போய் சொல்ல? குழந்தை குறிப்பிட்ட வயசில் 3 மாசத்துல கவரணும், 6 மாசத்துல உட்காரணும், 1 வருஷத்துல நின்று நடக்க ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ் நடக்காத போது குழந்தை நடக்கல, ஒவ்வொரு மூட்டு தொய்ந்து போய் கிடக்குது. அந்த தாய் தகப்பனுடைய வேதனை நாம் என்னவென்று சொல்றோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அந்த குழந்தைய நிற்க வச்சு பார்ப்பாங்க, கழுத்தை நிற்க வச்சு பார்ப்பாங்க, கையை நிற்க வச்சு பார்ப்பாங்க. அது தொல்லும். அப்பொழுது குழந்தை முன்பாக அழாத தாயும் தகப்பனும் குழந்தை தூங்கிவிட்ட பிற்பாடு ஓ என்று கத்தி அழுவார்கள். என் குழந்தைக்கு மட்டும் ஏன் இப்படி? அது ஒருவேளை அப்படியே முடமாக பிறந்திருச்சுன்னா, குறையோடு பிறந்திருந்துச்சுன்னா என்கிற பயம், என்கிற நினைவு வாழ்நாள் முழுசு என் குழந்தை இப்படிதான் இருக்குமா? சுமப்பதை பற்றி அல்ல பயம், என் குழந்தை அப்படியே இருந்துருமா? மற்ற எல்லா குழந்தையும் நடுவில் என் குழந்தை கேளிக்கை பொருளாய் மாறிடுமா? இங்க பாரு அம்மா தெரியும்னா கண்ணு செக் பண்றாங்க, அப்பான்னு கூப்பிட்டுப்பாங்க, காது செக் பண்ணுவாங்க. அது எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், வாழ்வில் துயரங்கள் இல்லை. ஆனால் குழந்தைக்கு காது கேட்கல, குழந்தைக்கு கண்ணு தெரியல, குழந்தை நடக்க மாட்டுக்கு, குழந்தைக்கு பேச்சு வரல, குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை. இந்த பெற்றோர்கள் மிகுந்த வேதனை அடைவார்.
ஆகவே இது சாரீர பிரகாரமாக இருக்கிற துயரம். ஆவியில் நாம் இப்படி தியானித்துக்கிறோம். நம்மை படைத்து தன்னுடைய ஆவியை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, தன் சாயலை கொடுத்து, நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுப்பா, பெயர் வைப்பான்னு சொல்லி அந்த அளவுக்கு மனிதனை நெருக்கமாய் நேசித்த அந்த தகப்பன் நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்காத பொழுது, ஆவியில் வளராத பொழுது அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மனிதனை குறித்து, படைத்ததை குறித்து அவர் இருதயத்திலே व्यसनப்பட்டார் என்று அங்கு சொல்லப்பட்டு, ஏன் மனிதனை படைத்தோம்? மக்கள் விசுவசிக்காத பொழுது இயேசு வேதனைப்பட்டார். எருசலேமை பார்த்து இயேசு அழுதார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 11:35 இயேசு அழுதார் என்று சொல்லப்படுகிறது. எதனால் தெரியுமா? மார்த்தாவும் மரியாவும் இயேசுனுடைய ஆழமான வல்லமையை அறியாம அவரோடு உண்டு அவருடைய குடும்பத்தில் தங்கியிருந்தால் கூட அவர்கள் அவருடைய வல்லமையை அறியாமல் இருந்தார்கள். ஆகவே இயேசு யோவான் 11:35 அவர் அழுதார் என்று வேதம் சொல்கிறார். நாம் குடித்து விட்டு ரோட்ல விழுந்து கிடக்கும், இயேசு அழுவார். இன்றைக்கு நான் நடைப்பயிற்சிக்காக போய்கொண்டிருக்கும் போது 3 சக்கரத்தில் ஒரு ஸ்கூட்டி இருக்கும் அல்லவா, கால் நடக்க முடியாதவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூட்டி கொஞ்சம் ஓரமாக நிற்க வைக்கப்பட்டிருந்தது. அதன் பக்கத்தில் ஒருவர் படுத்திருந்தார். அவர் தான் அந்த வண்டியினுடைய ஓனர். ஆனால் தூரத்திலிருந்து பார்வை இந்த பக்கத்திலிருந்து அந்த ரோட்டில் அவர் விழுந்து கிடக்கிறாரோ, வண்டி விபத்தில் சிக்கிவிட்டதோ, யாரும் பார்க்காம போயிட்டாங்களோ. ஆகவே நினைத்து நான் ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பவும் வருகிற பொழுது கீழே போனா அவர் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறார். செல்போன் அந்த பக்கம் விழுந்து கிடக்கு, வண்டி கீயோட அப்படியே விட்டு இருக்கிறார். அவரோடு வந்து இன்னொரு நபர் இன்னும் மயக்கத்தில் இருக்கிறார். தட்டி எழுப்பி அவரை முயற்சி செஞ்சோம். செல்போன் விட்டுருக்கீங்க பார், கையில் மோதிரம் போட்டிருக்கீங்க பார், யாராவது எடுத்துட போறாங்களா? இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது இன்னொரு நபர் பைக்ல வந்தார். அவர்களை எழுப்ப முயற்சி செய்து அவர்களிடத்தில் ஏதாவது தண்ணி இருக்குமா முகத்தில் தெளிக்கலான்ட்டு தொட்ட பொழுது அந்த மனிதன் எழுந்திருச்சு, ஏன் வண்டியை தொட்டேன்? வண்டி யாரா தூக்கிட்டு போனா போட்டோம், செல்போனை யாரா தூக்கி போயிருந்தா எடுத்துட்டு போட்டோம், உனக்கு ஏன் வண்டியை மேலே என் கையை வச்சு அந்த குடியினுடைய போதையிலும் எழுந்து அவர் சத்தம் செய்தார். இன்னொருவர் எழவே முடியும். அப்பொழுது உதவி செய்வதற்காக வந்தவர் தலையில் அடித்துக் கொண்டார். ஏற்கனவே அவர் கால்களை சூம்பி போன கால்களை உடையவர். அவர் ஒரு பேகை திறந்து பார்த்தா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். ஆனால் வருகிற வழியில் குடியினுடைய தாக்கத்தினால் வண்டியை ஓட்ட முடியாமல் அவர்கள் இருவரும் கீழே விழுந்து கிடந்தார்கள். இதை பார்க்கிற நமக்கு இவ்வளவு வேதனையா இருக்கும் பொழுது, அவனுக்கு திருமணம் செய்து நம்பி ஒரு பெண்ணை கொடுத்திருப்பார்களே, அந்த தாய் தகப்பன் எவ்வளவு வேதனை அடைவார்கள். தன் தகப்பன் இப்படி இருக்கிறார் என்று பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வையுங்கள். உங்களை சார்ந்த யாருக்கும் நீங்கள் துக்கத்தை வருவிக்காதீர்கள். உங்களை சார்ந்த யாரும் அழாதபடி, உங்களால் அழுது விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் 2 சகோதரிகள் இருந்தார்கள். 2 பேரையும் ஒரே வீட்டை சார்ந்த அண்ணன் தம்பியில் கட்டி வைத்தார்கள். ஆக மூத்த அந்த மருமகன் தன் மனைவியை வார்த்தையினாலே கொல்லுவார், சந்தேகப்படுவார், திட்டுவார். அவர் குடிகாரரா மாதிரி இறந்து போனார். அவர் இறக்கும் வரைக்கும் அந்த மூத்த சகோதரிக்கு கிடைத்ததெல்லாம் திட்டு, அவமானத்தின் வார்த்தைகள், சந்தேகத்தின் வார்த்தைகள், அடியும் உதை. ஆனாலும் அவனை நேசித்தார். 2வது மகளை பற்றி என்ன? கணவன் குடிப்பதில்லை, கணவன் சந்தேகப்படுவதில்லை, கணவன் அடித்ததில்லை.
அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கணவன் குடிக்கவில்லை, கணவன் அடித்ததில்லை, கணவன் சந்தேகப்பட்டதில்லை. ஆனால் அவர் எப்பொழுதும் சிறிய காரியத்திற்கு கூட கோபம் கொண்டு 15-20 நாட்கள் ஒரே வீட்டில் இருக்கிற தன் மனைவியுடன் முகம் கொடுத்து பேச மாட்டார். அவருக்கு சமைத்து கொடுப்பார்கள், அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் தயார் செய்து கொடுப்பார்கள், அதே வீட்டில் இருப்பார்கள். ஆனால் அவர் பேச மாட்டார். தன் கணவர் என்பதற்காகவும் தனக்கு வேறு துணை இல்லாததனாலும் அந்த பெண்மணி அவரை நேசித்து அவரோடு வாழ்கிறார். அப்பொழுது ஒரு விஷயம் சொன்னார்கள். சிலர் பேசியே கொள்வார்கள், சிலர் மௌனமாய் இருந்து கொள்வார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களை சார்ந்த, உங்களை நம்பி இருக்கிற யாரும் உங்களால் வருத்தமடையாதபடி, கண்ணீர் வடிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சுவிசேஷம் பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இந்த உலகத்தில் சத்தியத்தை பேசுகிறவர்கள் வெகு சிலராய் மாறி போயிருக்கிறோம். நாம் உண்மைக்கு மட்டுமே சாட்சியை, உண்மை மட்டுமே தான் பேசிக்கொண்டு இருக்கிறோமா என்று அளவெடுத்து பார்க்கும் பொழுது, அல்லது நம்மை பரிசோதித்து பார்க்கும்போது அது மிகுந்த குறைபாடோடு இருக்கும். எப்படி ஒரு ஆங்கிலத்தில் குறைந்த மதிப்பெண், கணக்கில் குறைந்த மதிப்பெண், தமிழில் அதிக மதிப்பெண், ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண் என்று ஒரு பாடத்தில் அதிக மதிப்பெண்ணும் இன்னொரு பாடத்தில் மிக குறைந்த மதிப்பெண்ணும் நாம் பெறுகிறோமோ, அதுபோல உண்மையாய் நேர்மையாய் வாழ்கிறவர்கள் என்கிற பட்டியலை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவோ குறைவாக இருக்கிறோம். ஆக மத்தேயு சுவிசேஷத்தில் என்ன ஆச்சு? ஏரோது திருமுழுக்கு யோவானை கொலை செய்கிறார். இன்னைக்கு ஆணவ கொலை, ஜாதி கொலை, மதத்தின் பெயரால் கொலை, இன்னும் எத்தனையோ விதங்களில் உயிர்கள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இங்கு நடந்த கொலை எதனால் ஏற்பட்டது தெரியுமா? தன்னுடைய சகோதரன் பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவை ஏரோது தன் மனைவியாக்கி கொண்டான். அன்னையப்ப ஜாவா, திண்ணையப்ப காலியாகும். தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டி, இதெல்லாம் உலக வழக்கமாய் சொல்கிற வார்த்தைகள். இதை தவறாக நினைக்காதீர்கள். அப்போ ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பு எப்பொழுது செத்தானோ, அவருடைய மனைவியை ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக பாவிக்க வேண்டியவன் அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். இது ஏரோதியாளுக்கும் இஷ்டமான ஒரு காரியம். ஆகவே வேதத்தின் அடிப்படையில் இது தவறு. சகோதரனுடைய மனைவியை, தகப்பனுடைய மனைவியை, தன் சொந்த இரத்தத்தில் பிறந்த தாயினுடைய உறவுகளில் வந்தவர்களை நாம் திருமணம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது நீ ஏரோதியாலை வைத்திருப்பது தவறு என்று திருமுழுக்கு யோவான் சொன்னதனுடைய பலன் என்ன? அவரை சிறைச்சாலையில் போட்டாங்க. இன்றைக்கும் சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்தில் இன்றைக்கு நடக்கிற விஷயத்தை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையை எடுத்துரைத்தால் அது விரோதிகளுக்கு பிடிப்பதில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறவர்களை அவர்களுக்கு பிடிப்பதில்லை. காலங்காலமாய் அடிமையாய் வைக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை பற்றிய நற்செய்தி அறிவித்தால் பிடிப்பதில்லை. காலங்காலமாய் கல்வி அறிவு இல்லாமல் சொல்லுகிற இடத்திலெல்லாம் கை நாட்டு போட்டு, சொல்லுகிற இடத்திலெல்லாம் அவர் தன்னுடைய கையெழுத்தை போட்டுவிட்டு கொடுப்பதை வாங்கி கூலியை குறைத்து கொடுத்தால் கூட அது எவ்வளவு என்று தெரியாது. வருடம் முழுவதும் உழைத்த பிற்பாடும், அல்லேலூயா, அல்லேலூயா, வருடம் முழுவதும் உழைத்த பிற்பாடும் குறைந்த கூலியை கொடுக்கும்போது கூட எதிர்த்து கேள்வி கேட்க கூட தெரியாத மக்களுக்கு அறிவு வழங்குகிற பொழுது, அந்த அறிவு வழங்குதல் என்பது கண்ணை திறப்பது. கல்வி கண்ணை திறக்கிறது.
ஆகவே இவர்கள் நுழையும் பொழுது, இவர்கள் செய்யும் பொழுது, இந்த நற்கிரியைகள் சொல்லும் பொழுது, இந்த சுவிசேஷம் போதிக்கும் பொழுது, இந்த கீழே இருக்கிறவர்கள் மேலே வந்து விடுவார்களே என்று ஏற்கனவே மேலே இருக்கிறவர்கள் கீழே இருக்கிறவர்களை அடக்கி ஆளுகிற அந்த காரியம் இங்கே நடந்தது. அவரை சிறையில் போட்டார்கள். சிறையில் இருக்கும் பொழுதும் ஏரோது மிகுதியான கலவரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் வந்தது, தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய விருப்பத்திற்கு தடையாய் இருக்கிற இந்த யோவானை என்ன செய்யலாம்? திருமுழுக்கு யோவானை என்ன செய்யலாம்? மரத்தின் வேர் அருகே கோடாரி வைத்தாயிற்று, கனித்தராத கிளைகள் எல்லாம் வெட்டி எறியப்படும், ஆண்டவருடைய அரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் திரும்புங்கள் என்று போதித்து வந்த திருமுழுக்கு யோவான் ராஜா என்றும் பார்க்கவில்லை. கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய குணம், நாம் யார் என்று கூட பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். நாம் நீதி உள்ளவர்களாக இருந்தால் நீதியை பற்றி போதிக்க முடியும், நீதியை குறித்து எடுத்து சொல்ல முடியும். ஒரு சங்கத்தில், ஒரு கூட்டத்தில் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், அல்லது தைரியமாக பேச வேண்டும் என்றால், அவர்கள் நம்மை பார்த்து விரலை நீட்டி, கையை நீட்டி குற்றம் சுமத்தாத அளவுக்கு நாம் பர்ஃபெக்டா இருக்கணும். இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை எதிர்த்து பேச முடியல? நம்முடைய பக்கத்தில், நம்மை சுற்றிலும், நம்முடைய சமூகத்தில் ஒரு மீட்டிங்ல நாம் எதிர்த்து பேசக்கூடிய அந்த சக்தி இல்லாமல் போவதற்கு காரணம், நம்மை பற்றி முழுசும் எதிராளிகளுக்கு தெரியும். நாம் இன்றைக்கு செய்த தவறுகள் இன்னைக்கு செஞ்சிட்டோம், முடிஞ்சிச்சு நினைக்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். நாம் செய்த ஒவ்வொரு பாவமும் நம்மளை சுற்றி பிடித்துவிடும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஏரோதியாளுடைய சூழ்ச்சி என்ன ஆச்சு அங்க வாசிப்போம். ஏரோதின் பிறந்த நாள், அவனுக்கு பிறந்த நாள். நல்லா கவனிக்கணும். ஒரு பிறந்த நாளில் கடவுள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் இல்லையா? கடவுள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கோவில் திருவிழாவில் கடவுள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகத்தில் என்ன? யூபிலி ஆண்டில் 7வது வருஷம் நீங்க எல்லாம் திரும்பி உங்க நகரத்திற்கு வரணும், திருவிழா கொண்டாடணும், கடவுளை மகிமைப்படுத்தணும். இந்த 6 வருஷம் நீங்க எங்கெங்கேயோ வாழ்றீங்க, உங்க குடும்பத்தை ஒருத்தர் பார்க்காம இருக்கிறீங்க. இந்த 7வது வருஷம் நீங்க எல்லாம் வந்து உங்கள் கடவுளை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சாப்பிடும் ஆண்டவர் சொன்ன முறைப்படி நீங்கள் உண்டு கழித்து இருங்கள் ஆண்டவரே சொல்றார். அதே போல நம்முடைய திருவிழாக்கள், நம்முடைய பிறந்த நாட்களிலும், நம்முடைய திருமண ஆண்டு விழாவிலும் 30 ஆண்டு, 40 ஆண்டு, 25 ஆண்டு, 50 ஆண்டுகள் என்று நாம் கொண்டாடுகிற இடங்களில் கண்டிப்பாக கடவுள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் இல்லையா? அதற்குத்தான் அந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பிறந்த நாளில் நம்மை படைத்தவரை நாம் நினைக்கிறோம். பிறந்த நாளில் நம்மை கருவிலே உருவாக்கியவருக்கு நன்றி சொல்கிறோம். 30 வருடம் திருமண வாழ்க்கையில் எங்களை இணைப்பிரியாது வாழச் செய்தீரே, கடவுளுக்கு நன்றி சொல்கிற நாள். அந்த நாளில் திருவிழாக்கள் கூடுகிற பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்கிற நாள். எங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்குன்னு ஒரு குருவை கொடுத்தீங்களே, எங்களுக்கென்று ஒரு சமூகத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா. நாங்கள் தனியா இல்லாத அளவுக்கு எங்களை இப்படி சேர்த்து வரவணைத்து வருகிறீரேன்னு சொல்லி நம்ம ஆராதித்து போற்ற வேண்டியதே. ஆனால் அதே பிறந்த நாளில் நாம் பாவம் செய்கிற பொழுது, நம் பிறந்த நாளில் கலந்து கொள்ள வருகிறவர்களையும் பாவம் செய்கிற பொழுது, திருமண நாளுக்கு வருகிறவர்களுக்கும் பாவம் நாம் கற்றுக் கொடுக்கிற பொழுது, நம்முடைய குடும்பத்தில் யாராவது இறந்து விட்டால் காரியம் நடக்கும் அல்லவா? அந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு சோத்திர பலிகள் செலுத்தி மன்றாடி அந்த இறந்தவருக்காக பூச வச்சு, குடும்பமா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து திருப்பலியில பங்கெடுத்து திவ்ய நற்கருணையை உட்கொண்டு
அந்த ஆத்துமத்திற்காக ஜெபிக்கும் போது அந்த ஆத்தும பரலோகம் போகும் என்பதற்காகத்தான் சுற்றத்தார் எல்லாம் கூப்பிடுவோம் காரியத்தை அன்னைக்கு. அது 3ஆம் நாள், 9ஆம் நாள், 13ஆம் நாள், 30 நாள் என்று எது ஒன்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அன்னைக்கு சேரும் பொழுது ஒரு காரியத்தில் நடக்கிற நான் போயிருந்தேன். சாப்பாடு போடுகிற அதே டேபிளில் ஒவ்வொருக்கும் ஒரு குவார்டர் பால் வைக்கப்பட்டது. ஏனெனில் இறந்தவருடைய மகன் மிலிட்டரிக்காரன். அவர் திருமண விழாவை கொண்டாடுகிறவர் உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு தனியா பார்ட்டி நடக்கும். கதவை சாத்தி விடுவோம். அந்த கடவுள் அந்த கதவை திறந்து வந்து உங்களை பார்க்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? உங்களை 30 வருடம் வாழச் செய்தது இதற்காகத்தான். ஆகவே சில பேர் இதற்காகவே போகிறவர்கள் இருக்கிறார். இவர்களுக்காகவே காரியங்களை ரெடி செய்து வைக்கிறவர்களும் இருக்கிறார். இதில் கடவுளுடைய ஊழியர்களும் விதிவிலக்கல்ல. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஏரோதனுடைய பிறந்த நாள், நம்முடைய பிறந்த நாள்ல ஓவரா சந்தோஷமா இருக்கும்போது நாம் மதி தவறி போயிடும். குடிக்க கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? இன்றைக்கு ஏரோதனுடைய பிறந்த நாளில் அவள் எதை கேட்டாலும் தரதா வாக்கு கொடுக்குறான். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு டான்ஸ். இன்னைக்கு இல்லாத கிளப்பா, ஆடாத ஆட்டங்களா? நாம் ஒரு நிமிடம் கவனம் சிதறினாலே நம் ஆத்துமத்தை இழந்து போகும்போது மணிக்கணக்காக நாம் வேறு ஒரு உலகத்தில், வேறு ஒரு பிரசனத்தில், வேறு ஒரு ஆட்டம் பாட்டம் களியாட்டத்தில் இருக்கும்போது நாம் யார் கூட இருக்கோம், யாரை தொடுகிறோம், என்ன செய்கிறோம், எதை பார்க்கிறோம் என்று எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். அந்த அறை முழுவதும் கடவுளுடைய பிரசனம் இல்லாததால் அங்கே இருக்கிற நேரம் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொள்ளாத எல்லா பழக்கங்களையும் அங்கே கற்றுக்கொள்ள. ஆடி பாடி ஏரோதை மகிழ்வித்தார். நாமும் பிறந்த நாள் கொண்டாட போகிற இடத்தில் அந்த பிறந்த நாள் கொண்டாடுகிறவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நாம் எத்தனையோ காரியங்களை செய்வோம். திருமண நாட்களில் போய் எத்தனையோ பேருக்கு நாம் பாவத்தை கற்றுக் கொடுத்தோம். திருவிழாக்களும் அப்படித்தான். சில திருவிழாக்கள் முடிந்த உடனே திருவிழாவை பலமாய் கொண்டாடினோம், பிரம்மாண்டமாய் கொண்டாடினோம், ஆச்சரியப்படும் விதத்தில் கொண்டாடினோம். எல்லாரும் அந்நியர்கள் எல்லாம் மூக்கில் விரலை வைக்கிற அளவுக்கு பட்டாசு வெடிப்பு, தேர் அலங்கா எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நம்ம எல்லாம் நல்லா கொண்டாடணும். ஆகவே மேலிருந்து கீழ் வரைக்கும் பெரிய பார்ட்டி. இதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். இதை தவறு என்று சொல்வதற்கில்லை, உங்கள் ஆலோசனைக்கு விட்டு விடுங்கள். ஏரோது மதிமயங்கி போன பொழுது ஏரோதியாளின் மகள் ஆடல் ஆடுகிறான். அவனை மயக்கினான். அவன் கவனத்தை திசை திருப்பினான். ஆகவே மனைவியுடைய மகள் தன்னுடைய மகளாகிறார். அந்த நாளில் அவனுடைய எண்ணம் அப்படி இருந்ததாக தெரியவில்லை. இருந்திருந்தால் எல்லாரும் முன்னாடியும் தன் மகளை நாட்டியம் செய்ய வைத்திருப்பார். ஆகவே உனக்கு என்ன வேணுமா? என் சொத்துல பாதி வேணாம், தேசத்தின் பாதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த குடியின் நேரத்தில், களியாட்ட நேரத்தில் நாம் நம் கண்ட்ரோலை இழந்து விடுவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் நிதானமாக வாசிப்போம். ஒரு ஊன் இயல்பு இச்சை பயங்கரமானது. இந்த உடல் நம்ம பாருங்கள, பைக்கோ காரோ ஓட்டுறோம், 70, 80, 90 கிலோமீட்டர் ஸ்பீடு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருப்போம். நீங்கள் 120 போங்களா, அந்த வண்டி ஷேக் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் கவனிக்கவில்லை, இன்னும் 120 தாண்டுறீங்க, 110, 120, 130, வண்டி தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துவிடும். அதன் பிற்பாடு வண்டி எங்கே உங்களை இழுத்து செல்கிறதோ அங்கே தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். அதே போல்தான் இந்த உடம்பை நாம் அடக்கி ஆளவில்லை என்றால் இந்த உடம்பு சொல்கிறதையெல்லாம் நாம் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம், கொடுக்க ஆரம்பிச்சிடும். வாசிப்போம் கலாத்தியர் 5:19. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஊனியல்பின் செயல்கள்? நம்ம ஒரு பையன் 5ஆவது படிக்கிறோம், பீடி குடிக்கான். படிக்கிற பையன் பீடி குடிச்சியா? அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? படிக்கிற வயசுல பீடி குடிக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரியாதான்னு கேட்கிறோம். அப்புறம் ஒரு பிள்ளையோட தப்பா இருக்கிறாங்கன்னு கேள்விப்படும் பொழுது காலேஜ் போறது இதுக்கு அனுப்புனா எதுக்கு அனுப்புனேன் அப்படின்னு அவங்களை போட்டு அடிக்கணும். அப்போ காலேஜ் போனது படிக்கிறதுக்காகத்தான், இது மாதிரி இல்லைன்றதை நம்ம அறிவிக்கிறது போல பவுல் சொல்கிறாரு, ஊனியல்பின் செயல்கள்
அனைவருக்கும் தெரியும் அன்றோ? தெரியலையா? பவுல் சொல்றார், தெரியாத காலத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், தெரிந்து செய்த பாவங்களுக்கு எல்லாம் கணக்கு கேட்கப்படும். இந்த ஒரு வசனத்தை உறக்க உங்கள் இருதயத்தில் சொல்லிக்கொள். உறக்க எங்கனாலும் சொல்லுங்க, தெரியாத காலத்தில் செய்தவைகள் மன்னிக்கப்படுகின்றன. வித்தவுட் நோயிங் அவர் நாலேஜ் he committed sin. சின்ன பிள்ளை நம்மளுக்கு என்னன்னு தெரியாமே தப்பு பண்ணிடலாம். ஒரு வாலிபன் இருந்தான், அவங்க அப்பா அம்மா இறந்து போன பிற்பாடு அவனுக்கு படிக்கணும்னு ஆசை, அவன் படிக்கிறான். ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், அவனை பார்த்துக்கிறேன்டா, அவன் சட்டை தான் கொடுக்குறான், பேண்ட் கொடுக்குறான், ஆனால் டியூஷன் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கொடுக்க முடியல. ஆனால் இவனுக்கு படிக்கணும், திருட ஆரம்பிக்கிறான், அதை தான் படிக்கிறான். அவனுக்கு திருடு தப்புன்னு தெரியுது, அதை விட அவன் படிக்க வேண்டும் என்கிற ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சிறு வயதில் இப்படி நம்முடைய அறிவு குறைவாக இருப்பதனால் நாம் எது தவறு எது சரின்னு தெரியாம பண்ணிடுவோம். அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுவார். நீ பெருசாயிட்ட பிற்பாடு உனக்கு இது தப்பு இது சரி என்று உனக்கு தெரிந்த பிற்பாடு நீ வேண்டுமென்றே திருடி, வேண்டுமென்றே அந்த திருட்டு பணத்தில் உன் குடும்பத்தை நடத்துகிற, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற, நீ வாங்குற லஞ்சம் பணத்தில் உன் பெரிய வீடை கட்டுகிற, பெரிய பெரிய அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு விட்டு பெரிய பண்டிகை வைக்கிற, கோயில்களுக்கு கோடி கோடியாய் பணத்தை கொடுக்கிற, ஃபேமஸ் ஆகுறீங்க, செலிபிரிட்டி ஆகுறீங்க, எல்லாம் தெரிந்து செய்கிற பாவத்திற்கு கணக்கு கேட்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிப்போம். ஊனியர்பின் செயல்கள் அனைவருக்கும் தெரிந்தவையே, அவை பரத்தமை, பரத்தமை, கெட்ட நடத்தை. கெட்ட நடத்தை. ஒன்னொன்றுக்கு நான் விளக்கம் சொல்லவில்லை. பரத்தமை என்பது ஒருவனுடைய முழு சிந்தனைகள் எல்லாமே பாவத்தை குறித்தே இருக்கும். பார்க்கிற பார்வை எல்லாமே, முழு உடலும் கேட்டு ஒரு பாலில் விஷத்தை கலப்பினா விஷம் எப்படி எல்லாத்தையும் கலப்பிடுமோ அதே போல அவனுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒட்டுமொத்தமாய் அவனை கெடுத்து விட்டு இருக்கும். அந்த காரியத்திற்கு பேர் பரத்தமை. அடுத்தது கெட்ட நடத்தை. கெட்ட நடத்தை. நீ நிறைஞ்சு இருக்கிறதுனால அந்த நடத்தைக்கு கொண்டு போயிடும். கெட்ட நடத்தை. ஒரு பெண்ணை பார்த்து கெட்ட நடத்தை சரியில்லை, ஆணுக்கு அந்த பேர் வந்ததில்லை, சமுதாயம் ஆணை அப்படி வைத்திருக்கிறது, நடத்தை சரியில்லை. கெட்ட நடத்தை அப்படின்னா என்னது? The law which God has given is neglected in the person. கடவுள் கொடுத்த சட்டங்கள், கட்டளைகள் அந்த மனிதனிடத்தில் செயல்படுத்தப்படவில்லை. ஆகவே கெட்ட நடத்தை. அடுத்தது காமவெறி. காமவெறி என்பது, காமம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒருவனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் காம வெறி என்பது என்ன? தன் மனைவி அல்லாத, தன் கணவன் அல்லாத சகோதரியை பார்க்க வேண்டியவர்களை, தாயின் ஸ்தானத்தில் வைத்து பார்க்க வேண்டியவர்களை, தன் சகோதரனாக பாவிக்க வேண்டியவர்களை நாம் நம்முடைய இச்சைக்கு அடிமைப்படுத்துகிற பொழுது, உபயோகப்படுத்துகிற பொழுது, பலவந்தம் செய்கிற பொழுது அது காமவெறியாக மாறுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். சிலை வழிபாடு. சிலை வழிபாடு. ஏன் சிலை வழிபாடு? பாவம். பவுல் சொல்றாரு, அந்த சிலைய மனுஷன் தன் கையிலால் தனக்கு விருப்பமானபடி உருவாக்குகிறான், தன் கற்பனை. அப்போ கடவுளால் உருவாக்கப்படாதது எல்லாமே விக்கிரகம். மனிதனுடைய கரத்தினால் அவனுடைய ஆசைக்கு தகுந்தபடி உருவாக்கப்படுவது விக்கிரகம். அப்ப அந்த சிலையை வணங்குகிறவனுக்கு சிலையை பற்றி அச்சம் இருக்குமா? ஏன்னா அவன் உருவாக்கினது. அவன் வீட்டுக்கு முன்பாக இருந்த கல்லை செதுக்கி உருவாக்கி அதில் படிக்கட்டுகள் அமைத்து மீதம் இருந்த கல்லில் ஒரு உருவத்தை வரவழைத்து அதற்கு வர்ணம் தீட்டி அதை பலிப்பிடத்தில் வைத்து உருவாக்கியவனே சொல்வான், நீதான் என் தெய்வம், என்னை காப்பாற்று என்று மற்றவர்களையும் அதை வணங்கும்படி சொல்வான். ஆகவே அடி மனதில் அது கல் என்பது அவனுக்கு தெரியும். அந்த சிலை வழிபாடு என்பது அச்சத்திற்கு கொண்டு செல்லாமல், இறை அச்சத்திற்கு கொண்டு செல்லாமல், ஏதோ என்ன சொல்லுவாங்க, தான் தோன்றித்தனமாக நத்திங் 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 இல்லை அப்படி போயிடுவாங்க சிலை வழிபாடு. அப்போ சிலையில் அவன் எதை வடிக்கிறான்? தன் மனசுக்கு விருப்பமானதை வடிக்கிறான். அப்போ மனிதன் தான் விரும்பியதை அங்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். அப்பொழுது அந்த சிலையை பார்க்கும்போது அவனுக்கு மனசு மாறாது,
ஏனெனில் தன் விருப்பத்தின்படி சிலை உருவாக்கப்பட்டதனால் அந்த சிலையும் அவனுக்கு அறிவு புகட்டுவதில்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய் திறந்து பேசுவதில்லை, அவனை கண்டிப்பதில்லை. தொடர்ந்து வாசிப்போம். பில்லி சூனியம். பில்லி சூனியம் இன்னைக்கா இருக்கு, ஆதியிலிருந்து இருக்கு. மோயிசின் காலத்திலே பில்லி சூனியம் தொடர்ந்து இருக்கிறது. இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபை ஜெபக்கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் இந்த பில்லி சூன்யத்தினால் கட்டப்பட்டவர்கள் ஏராளமாக பாதிக்கப்பட்டு, ஏன் இந்த நோய் வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் கணவனை வெறுக்கிறேன், ஏன் குடும்பத்துக்கு எதிராக நானே கத்தியை தூக்குகிறேன், எதுவுமே தெரியாது. பில்லி சூன்யம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சூன்யம் என்றால் என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். சூன்யம்னா வெற்றிடம்னு அர்த்தம். சூன்யமா இருக்கு. அப்ப பில்லி சூன்யமா இருக்கு என்றுதான் ஒரு மனுஷன் வெற்றிடமாய் கடவுள் இல்லாமல் இருக்கும்போது அவனை தாக்குகிற தீய சக்தி பில்லி சூன்யம். அடுத்தது பகைமை, சண்டை சச்சரவு. பகைமை தெரியுமில்ல? பகைன்னா ஒருத்தரோட பேசாம இருக்கிறது, மனசுல வஞ்சகம் வச்சுக்கிறது. அவங்க பகை அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தியில விஷத்தை தடவி ரெடியா வச்சுக்கிறது, அம்புல முனையில விஷத்தை தடவி ரெடியா வச்சுக்கிறது. அது நம்முடைய எதிராளிகளை தாக்கும் போது அம்பினால் குத்தி சாக மாட்டார்கள், அம்பின் முனையில் தடவப்பட்ட விஷத்தினால் சாவார். ஆக பகை என்பது என் இருதயத்தில் இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது என் நாக்கிலிருந்து விஷம் தாக்கும். கத்தியினால் செத்தவர்களை விட வார்த்தையினால் காயப்பட்டு செத்தவர்கள் தான் ஏராளம். ஆகவே பகைமை. அடுத்தது சண்டை சச்சரவு. சண்டை என்ன? ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க, அமைதியாக. சச்சரவு என்பது ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 2 நாளைக்கு அப்புறம், 3 நாளைக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், மறுபடியும் அந்த சொந்தக்காரங்க இந்த சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து சச்சரவு பெருசா, சின்ன ஒரு பிரச்சனை பெருசா மாறுது பேர் தான் சச்சரவு. அடுத்தது பிரிவினை. என்ன ஆகும்? அவ்வளவுதான், பிரிஞ்சு போறதுதான். இனி என் முகத்துல நீ முழிக்காத, உன் முகத்துல நான் முழிக்காத, நீ பேச வேண்டாம் நான் பேச வேண்டாம், நான் செத்தா நீ வர வேண்டாம், நீ செத்தா நான் வரமாட்டேன், உனக்கு எனக்கு எந்த ஒட்டு உறவு இல்லை, அவ்வளவுதான். அப்படின்னு ஒரு தாயும் மகனோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, உறவுகளோ வெட்டி கொள்வது, மறுபடியும் பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாமல் பிரிந்து செல்கிற அந்த பிரிவினை. அடுத்தது பொறாமை. இருக்கிறதுலே பயங்கரமான வியாதி எது? பொறாமைன்னா மற்றவங்களை பார்த்து, தெலுங்குல அசூயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அது கடவுளுடைய குணம் அல்ல. ஹல்லேலூயா. பொறாமை என்பது கேன்சருடைய மோசமானது. அது ஒருவனுக்குள் புகுந்துச்சுன்னா தன் சொந்த கணவனுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு பிரியம் இருக்காதான். சொந்த கணவனுடைய வளர்ச்சி. கணவன் மனைவியாக போகும்பொழுது நன்றாக உடைமுடித்தி பார்க்கிறவர்களால் கணவனை நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டா மனைவி பகையை வைத்துக் கொள்வாள். அல்லது மனைவியை அனைவரும் பாராட்டுகிறார்கள் அப்படின்ற போது கணவன் அவன் மேல் பொறாமை கொள்கிறான். அல்லது அக்கா தங்கச்சி போகும்போது அக்காவோட தங்கச்சி அறிவுடையவள் என்றோ அழகுடையவள் என்றோ சொல்லுகிற பொழுது, உன் வீட்டை விட அவள் அழகா கட்டியிருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது, உன்னை விட அவன் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது, எப்போ ஒருத்தரை கம்பேர் பண்ணி பேசுறோமோ இந்த பொறாமை வீட்டுக்குள்ள வந்துருக்கு. அல்லேலூயா. தாயின் பொறாமையினாலே ஆபேலை கொன்றான் என்று தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். பொறாமையை விட்டு விடுவோம். சீற்றம்னா என்ன? கவனிங்க. சீற்றம்னா என்ன? சில பேருக்கு இந்த நாக்கு, அந்த கெட்ட வார்த்தை வாயில இங்க இருக்கும், மூக்கு நுனியில கோபம் இருக்கணும். டக்குன்னு என்ன பேசுவாங்கன்னா, ஒரு சண்டையினுடைய கடைசியில பேச வேண்டிய வார்த்தையை முதல் வார்த்தையை உச்சரிச்சிருவாங்க. சண்டையில கடைசியில நீலாம் ஏன் உசுரோட இருக்க, செத்துப்போம் கடைசியில சொல்லுவாங்க. சண்டையில போய் செத்துப்போம் அப்படின்னு அம்மாவை. ஹல்லேலூயா. அந்த சீற்றம்னு ஒரு விலங்கு ஞாபகம் வரும். என்ன விலங்கு தெரியுமா? பாம்பு தான். சீற்றம். அது அமைதியா இருக்கும், அதை தொல்லாம், வழவழப்பாக இருக்கும். ஆனால் அது சீரும். என்னடா திடீர்னு இப்படி கோவப்படுது? இந்த சீற்றம் உடையவர்கள் எதிராளி பாதிக்கப்படுவாரா என்று நினைக்க மாட்டாங்க. அவங்கள முன்கோபி.
அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த முன்கோபத்தை வச்சுட்டு தான் வாழ்க்கையை நடத்துவாங்க. கணவனையும் அடக்கி ஆள்வார்கள், அல்லது மனைவியும் அடக்கி ஆள்வார்கள். சொந்தக்காரங்க எல்லாமே தெரியும், இவன் சீற்றம் உடையவர். அவ பேசின எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை தப்பா எடுப்பா, எப்போ சண்டை போடுவா, எப்போ கலவரம். இந்த சீற்றம் இருக்கிறவர்கள் தான் குடும்பத்தில் சண்டைக்கு வரும். அவங்க இருக்கிற இடத்திலே நல்லவர்கள் கூட கெட்டவர்களாய் மாறுவதற்கு இவர்கள் காரணமாவார்கள். சீற்றம். அடுத்தது வாசிப்போம். கட்சி மனப்பான்மை. கட்சி மனப்பான்மை, நான் இதை சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது ஆள் வரும்போது கட்சி ஸ்டார்ட் ஆகிடும். இது ஒரு குழந்தை பிறந்தா கூட அது ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு அலுவலகத்தில் 2 பேர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பேராகும்போது கட்சி மனப்பான்மை. 4 பேராக இருக்கும்போது 2 பேராய் பிரிவது. 6 பேர் இருக்கும்போது 3 பேராய் பிரிவது. இந்த கட்சி மனப்பான்மை பிசாசுக்குரியது. இந்த கட்சி மனப்பான்மை என்கிற இந்த பாவம்தான் பரலோகத்தில் தூதனாக படைக்கப்பட்ட லூசிபர், ஒளியின் தூதுவன். நான் ஏன் கடவுளை நான் ஆராதிக்க வேண்டும், நானும் கடவுளை போலத்தானே இருக்கிறேன் என்று ஒரு கட்சியை உருவாக்கினேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்தில் கட்சிகள் ஏராளமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த கட்சி மனப்பான்மையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவி அப்பா அம்மா கிட்ட அந்த கட்சி மனப்பான்மை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது பிரிஞ்சிடும், குடும்பம் செதஞ்சிடும். அம்மா செய்யறது எதையும் மகனுக்கு பிடிக்காது, அப்பா செய்கிறது எதுவும் மகளுக்கு பிடிக்காது. அம்மா பையனை சேர்த்துக்கிட்டு புருஷனை அடிக்கிறதும், அல்லது மகன் வீட்டுக்கார் அப்பா பொண்ணை சேர்த்துட்டு அம்மாவை கேலி பண்றதும் நடக்கும். கட்சி மனப்பான்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஆகமத்தில் ஈசாக்குக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள் இல்லையா? ஏசாவும் யாக்கோபு. அப்ப ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி ஈசாக்கு சொன்ன நேரத்தில் அவருடைய மனைவி, ஈசாக்கின் மனைவி ஒளிந்திருந்து கேட்டு தன் மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இளைய மகன் யாக்கோபுக்கு பெற வேண்டும் என்று அவன் உடம்பெல்லாம் முடிய ஒட்ட வச்சு அவள் மனைவி செய்ததனால் எவ்வளவு பெரிய பிரிவினை வந்தது, எவ்வளவு பெரிய பிரிவினை வந்தது, எவ்வளவு பெரிய பிரிவினை. சில சமயங்களில் தெரிஞ்சும் தெரியாமலும் இளைய மகனை நமக்கு பிடிக்கும், மூத்த மகனை பிடிக்கும், ஏதோ ஒரு காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் பெற்றோர்களே, நீங்கள் அப்படி ஒருதலை சார்பாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் செதஞ்சு போகும். அவனும் உன் மகன்தான், இவளும் உன் மகள்தான். ஆகவே பெற்றோர்கள் நீங்கள் சமநிலையில் அவர்களை அன்பு செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். சில சின்ன பிள்ளைங்க அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு சுத்துவாங்க, அதனால சின்ன பிள்ளைய பிடிக்கும். அப்பாவை பெரிய பிள்ளையா பிடிக்கும், தன்னுடைய சாயல்ல இருப்பான், அல்லது தன்னுடைய தகப்பன் சாயல்ல இருப்பான். அவனை பார்க்கும்போதெல்லாம் அப்பாவை பார்க்குற மாதிரி அன்பு அவன் மீது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு கூட தன் மகன் யோசேப்பு மேல் அதிகமாக அன்பு இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அது தவறு இல்லை. ஆனால் அந்த தவறு யோசேப்பை அவருடைய சகோதரர் வெறுக்கும்படியான காரணமானது. ஆகவே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே ஒரு பகையை உண்டாக்கிட்டா அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. இருக்கிறதுலே கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களில் ஒன்று சகோதரர்கள் பிரிந்திருப்பது. சகோதரிகள் பிரிந்திருப்பது, அவர்களை பிரிக்கிறவர்களை குறித்து கடவுளுடைய கோபம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பிரிவினை. அடுத்தது கட்சி மனப்பான்மை, பிளவு. பிளவு, அழுக்காறு. அழுக்காறு என்ன? பிளவுன்னா உங்களுக்கு தெரியும், மனசுல பிளவு வந்துடும். கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா திரும்பி ஒட்ட முடியுமா? ஒட்டி வைக்கலாம், ஆனா அந்த கீறல் இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே உத்தமமாக இருக்கிற ஒரு மனைவியை பார்த்து, நீ என்னடி பெருசா பண்ணிட்ட, நான் தான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டில் சும்மா படுத்து தூங்கிட்டு எந்திரிக்கிற, வீட்டில் இருந்து பாருங்களேன். அந்த கிச்சனை எவ்வளோ தூய்மையாக வைக்கணும், துணியை எவ்வளவு துவைக்கணும், வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் என்பதை நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள். அவன் மனைவி எப்பொழுது எந்திரிக்கிறாள், எப்பொழுது படுக்கிறாள், எத்தனை கிலோமீட்டர் தூரம் அவள் நடக்கிறாள். இங்கே தான் நடக்கிறாங்க, ஆனால் அது எத்தனை கிலோமீட்டராக மாறுகிறது என்பதை நீங்கள் ஆலோசனை செய்து பாருங்க. அப்படி இல்லாம என்னடி நீ பண்ணிட்டேன்னு சொல்லி பாருங்க, மனசு விட்டுச்சு. ஆண்கள் நீங்க எப்படி காயப்படுத்தீங்க? அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க ஒய்ஃப்க்கு இவனெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, நீ ஒரு துப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம்.
என்ன துப்புன்னு என்னது ஒரு லாய்க்கு இல்லை. அப்போ ஆண் மகனை அந்த ஆண் நீ ஆனால் ஒரு ஆம்பளையா கேட்கும்போது அவன் உடைஞ்சு விடுவான். அந்த உழைக்கக்கூடிய ஆர்வத்தையும் விட்டுடுவான். மனைவி உங்களை நேசிக்கக்கூடிய அந்த காயத்தை விட்டுருவான். ஏன்னா என் சொந்த தாய் 6 பிள்ளைகளை பெற்ற பிற்பாடு என் தகப்பன்கள் கசப்போடு பேசுவதை நான் கேட்டிருக்கேன். எப்பயோ நடந்தது, எப்பயோ பேசிய வார்த்தைகள் நம் மனசுல பதிஞ்சு. நீ அதன் பிற்பாடு சிரிக்கலாம், கொள்ளலாம். பட்ட காயத்தில் அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். இவன் பாம்பை போன்றவன், இவன் கூட உஷாரா இருக்கணும். ஆகவே திருமணம் ஆயாச்சு, இவன் கூட தான் வாழ்ந்தாகணும். எனவே நடிப்போம். அப்பா இந்த அப்பா முன்கோவக்காரர், எப்போ பார்த்தாலும் அடிப்பாரு, அதனால அவர் முன்னாடி நடிப்போம். மகள் பாப்பா அம்மா எப்பயும் ஊதாரி, அதனால அம்மா முன்னாடி நடிப்போம். அந்த வீட்டில் சமூகத்தில் நடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். பிளவு உண்டாகிற பொழுது அது திரும்பி ஒட்டவே ஒட்டாது. அடுத்தது என்ன? பிளவுக்கு அப்புறம் அழுக்காருன்னா என்ன? அழுக்கு, மனசுல அழுக்கு இருக்கு உனக்கு. அந்த காலத்துல பனைமரத்து கீழே நின்று பாலை குடிச்ச கல்ல குடிக்கிற நீ அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு பனைமரத்து கீழே நின்று கல்லே குடிச்சாலும் பாலை குடிக்கிறியா? ஏன்னா எல்லாருடைய மனசும் கெட்டு போயிருக்கு. எல்லாரும் தானே தவறு செய்யறாங்க. எவன் தவறு செய்யாம இருக்கா? பரலோகத்தை பார்த்தது யார், பூலோகத்தை பார்த்தது யார் என்று போதிக்கிறவர்களிடத்தில் இருக்கிற குறைகளையும் கேட்கிறவர்களிடத்தில் குறைகளையும் மற்ற எல்லாரிடத்திலும் குறைகளையும் அவங்க அறிஞ்சு வைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவன் என்னென்ன பண்றான், இவன் என்னென்ன பண்றான், எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற ஒரு காரியம். அப்பொழுது அழுக்கு சேர்த்துறது. அந்த அழுக்கு இருக்கிறதுனால ஊரல் இருந்து கொண்டே இருக்கும். அழுக்கார். அடுத்தது வாசிப்போம். குடிவெறி வந்துருச்சுங்களா? இன்னைக்கு ஏரோது குடிச்சு களியாட்டம் பர்த்டே. உங்களுக்கு எத்தனை பேருடைய பர்த்டேல பாவம் நடக்குது? அதே பர்த்டேல நீங்க ஒரு ஜெப கூட்டத்தை வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவரை ஆராதித்து அந்த பிறந்த நாள் விழாவுக்கு வருகிற கடவுளை அறியாத பிள்ளைகள் அன்றைக்கு கடவுளை பற்றி ஒரு விஷயமாவது அறிந்து கொள்ளும்படி நீங்கள் செய்து வாக்கை அறிவித்து அருமையான சாப்பாடு வயிறு நிறைய போட்டு ஏழைகளை ஒரு 10 பேர் 20 பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு அன்னதானம் போட்டு ஒரு புடவையும் வேஷ்டி சட்டையும் வச்சுட்டு கொடுத்து பாருங்களேன். அந்த ஒரு பிறந்த நாளில் உனக்கு எவ்வளவு புண்ணியங்கள். உன்னை படைத்ததற்காக கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. குடிவெறின்னு போட்டிருக்கு. குடிப்பது என்பது வேறு, குடிவெறி. காமம் என்பது வேறு, காம வெறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடி என்பது குளிர் தேசத்தில் கூட அவர்கள் குடிக்கிற உடம்பை உஷ்ணமாக வைத்துக் கொள்வது. குடிவெறி என்பது அந்த குடியினால் நாம் மதி இழந்து சுயநினைவை இழந்து போய்விடுகிற அந்த நிலைமை குடிவெறி. தங்கை யார், மனைவி யார், தாய் யார், நாம் யார் என்பதை மறந்து இன்றைக்கு நான் சொன்னேன் அல்லவா, விழுந்து கிடக்கிறவர்கள் இருவரும் மல்லாக்க விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களுடைய பிறந்த மேனியை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். அப்படி இருந்தார் நோவா, அப்படி இருந்தார் என்று அவருடைய 3 மகன்களில் ஒருவர் தன் தகப்பனுடைய அந்த பிறந்த மேனியை பார்த்து அதனால் நோவா அவரை சபித்தார் என்றும் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் உங்கள் மானக்கேட்டிற்கு காரணமாகாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மானத்தை பார்க்காதபடி நீங்கள் கண்ணியமாய் நடக்கும்படி குடிவெறியாய் மாறாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். குடிவெறியை விட்டு விடுங்கள். களியாட்டம்னா என்ன? கலித்து போவது, அதிலே இருப்பது களியாட்டம். குடியோடு மற்றதும் சேரும். குடி மற்றதும் சேரும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அங்கு எல்லாமும் இருக்கும். ஆண் பெண் எல்லா சேர்க்கைகளும் களியாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குடி. நோவா காலத்தில் அது நடந்தது. மக்கள் பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் களியாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்.
உலகம் அழிய போகிறது என்று நோவா வழியாக ஆண்டவர் பேசியது அவங்க சிரிச்சாங்க. மழையாவது, வானத்திலிருந்து தண்ணீர் வருவதாவது, இந்த பூமி மூழ்குவதாவது அறியப்படாத ஒன்றை சொல்லுகிறாயே, அதுவும் 120 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற. கடவுள் 120 வருஷம் நோவாக்கு டைம் கொடுத்தார், மக்களுக்கு டைம் கொடுத்தார். இன்றைக்கும் கிறிஸ்து இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் தான் வரவே இல்லை, சும்மா ஏண்டா அதை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, சொல்லுவோம், நினைப்போம். ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார். காரணம், அவர் திடீர்னு நம்ம யாரும் சித்தமா இல்லையே. ஆகிய உலகத்தை சித்தப்படுத்துகிற வரைக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை அறிந்து கொள்கிற வரைக்கும் இந்த நற்செய்தி ஊழியம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த கேளிக்கைகள் கூட நடந்து கொண்டே இருக்கும். ஊழியர்களுக்கு இம்சைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களுக்கு துயரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சிறைச்சேதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது தான் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை ஆண்டவர் பிரித்தெடுக்க முடியுமல்லோ. அடுத்தது வாசிப்போம். முதலியவை ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாம் சரீரத்தை சார்ந்த ஊனியல்பின் பாவங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஏரோதியார் தன் மகளை கூப்பிட்டார், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள். அதெல்லாம் வெண்டைக்காவா வெட்டிட்டு வர்றதுக்கு? ராஜாவுடைய அந்த கௌரவம் பாருங்களேன். நான் வாக்கு கொடுத்துட்டேனே. அப்போ வாக்கு கொடுக்கறதில் தெய்வ வாக்கு, பிசாசுக்கு வாக்குன்னு இருக்கு. அது உனக்கு நாளைக்கு பார்ட்டி கூப்பிடுறாங்க, கண்டிப்பா வந்துடுறேன்ற, கேள்விப்படுற அந்த இடத்தில் நல்ல இடம் இல்லை, அந்த ஹோட்டல் நல்லதல்ல, வருகிற மனிதர் நல்லதல்ல, அது கெட்டது நடக்க போகும். ஐயோ, நான் வாக்கு கொடுத்துட்டேனே, அதனால நான் போகணும். இல்லவே இல்லை. அது வாக்கு அல்ல, அது பிழை, தப்பறை என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாணவனை முகநூலில் நீங்கள் பார்க்கிறீர்கள், பேசுறீங்க, பழகிறீங்க, அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைக்கிறீர்கள். ஒரு நாள் அவனை பற்றி உண்மையான காரியங்கள் தெரிய வருகின்றது. ஐயோ, இத்தனை நாட்கள் அவருக்கு என் பழகிட்டு என் மனசு கொடுத்துட்டேனே, ஆகவே அவரை விட்டுட்டா அது தெய்வத்துக்கு விரோதமா இல்லையா, அவர் வாக்கு கொடுத்தனே, நான் கண்டிப்பா உங்களுக்கு இல்லவே. அது பிழை, அது தப்பறை. அப்ப ஏரோது இதை கேட்கிற பொழுது வேற ஏதாவது கேள் என்று மிரட்டல. எல்லோரும் முன்னாடியும் என் மதிப்பு என்ன ஆகிறது? இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு காரணமே என் மதிப்பு என்ன ஆகிறது? என் சுற்றத்தார் மத்தியில், என் ஜாதி மத்தியில், என் குலத்தார் மத்தியில் எனக்கு என் பேர் என்ன ஆகுது? என் மதிப்பு என்ன ஆகிறது? அன்புக்குரியவர்களே, என் கடவுளுடைய முன்னிலையில் நான் நிற்க வேண்டுமே. அந்த பயத்தை விட இந்த பயங்கள் தான் நம்மை அதிகமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அறியாமை. கடவுளுடைய உண்மையான இயல்பு, the nature of God is love. The character of God is love. 1 யோவான் 1 அதிகாரம் 9ஆம் வசனம், அன்பே கடவுள். அந்த அன்பு எந்தெந்த விதத்தில் எல்லாம் சீரழிக்கப்படுகிறதோ அதெல்லாம் கடவுளிடத்திலிருந்து வரவில்லை. ஆகவே எத்தனை காரணங்கள் சொன்னாலும் அன்பு அந்த இடத்தில் ஆட்சி செய்யல அப்படின்னா உன் உடலை நீ எரிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருப்பினும். 1 கொரிந்தியர் 13ஆம் வசனம், மலைகளை பெயர்ந்து அப்பாலே போ என்று சொல்லக்கூடிய விசுவாசம் உனக்கு இருப்பினும், அந்நிய பாஷையில் நீ பேசக்கூடியவனாக இருந்தால், சபையை நடத்துகிறவனாக இருந்தால், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தால், அன்பு இல்லையே நீ ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளம். அன்பு இல்லையே ஒன்றும் இல்லை. பைபிளை 10 முறை புரட்டி படித்திருக்கலாம். வசனங்கள் 1000 வசனங்கள் உனக்கு மனப்பாடமாக தெரியலாம். உன் வழியாக அதிசயங்கள், அற்புதங்கள் கூட நடக்கலாம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே யார் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும். ஆகவே உன் வழியாய் அற்புதம் நடப்பதால் அது நீ செய்கிறாய் என்று நினைக்க கூடாது. உன்னில் இருக்கிறவர் உன்னை பயன்படுத்துகிறார்.
இன்னொருவர் ஆண்டவர் கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக உன்னை தூரம் எறிந்துவிட்டு ஆண்டவர் அவனை பயன்படுத்துவார். இன்னொருவர் கிடைக்கவில்லை. நீ வாழ்கிற அந்த நாட்களில் இன்னொரு ஊழியர் கடவுளுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே கிடைச்ச உன்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மகிமை அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இதுதான் நம்முடைய வாழ்க்கை சீரழிவுக்கு காரணம். முடிந்தால் நாளைக்கு நான் போதிக்கிறேன். We are afraid of criticisms. We are surrounded by the criticisms. We born and brought in the middle of criticism. குழந்தை மூக்கப்பார், குழந்தை கண்ணப்பார், அங்க ஆரம்பிச்சது. நடையப்பார், முடியப்பார், ட்ரெஸ்ஸப்பார், பேச்சப்பார், குரலப்பார், பாடுறதப்பார், சமைக்கிறதப்பார், உடுத்துறதப்பார். நாம் விரும்புகிறோம் இல்லையோ, நம்மை சுற்றிலும் 1000 விமர்சனங்கள் கற்களை போல நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? அந்த கற்களால் தாக்கப்பட்டு மறுபடியும் அதே கற்களால் தாக்கப்படாத அளவுக்கு நாம் நடிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அறிவுள்ளவர்கள், ஞானமுடையவர்கள் எரியப்பட்ட கற்களையே படிக்கல்லாக அமைத்துக் கொள்வார்கள். ஞானமற்றவர்கள், அறிவின்மையில் இருப்பவர்கள் அந்த விமர்சனங்களுக்கு தகுந்தபடி அவர்கள் குழல் ஊதினார்கள், நான் நாட்டியம் ஆடினேன். அவர்கள் கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க, நான் குடிச்சேன். அவங்க சினிமா கூட்டு போனாலும் நான் போய் பார்த்தேன். We will be taken up by the world. ஆகவே ஏரோது எல்லாரும் முன்னாடி அவருக்கு பெருமை. என்ன எப்படி சொன்னது அப்படின்னு நேரத்தை வச்சு பர்த்டே பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்ல வச்சுட்டப்பா, சூப்பர், அம்மா கலக்கிட்ட, கல்யாணத்தில் இப்படி பண்ணிட்ட. ஆனால் அங்கு நடந்தது கடவுளுக்கு விரோதம் என்று யாருக்கும் தெரியாது. அவன் தலையை வெட்டினான். கடவுளுடைய குரலியாக இருந்த திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டி தட்டில் வைத்துக் கொண்டு கொடுத்தான். அது கேக்கா? அது சிக்கனா? அது கடவுளுடைய ஊழியருடைய தலை. திருமுழுக்கு யோவான் முதல் தலை உருண்டது. இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்துவின் ஊழியர்களுடைய தலை உருண்டு கொண்டு தான் இருக்கிறது. பதவியின் பேரில், காமத்தின் பேரில் யாரெல்லாம் ஊழியர்களை தடையாய் நினைக்கிறார்களோ அவர்கள் குரல் வழியை நசுக்கிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். மலை பிரதேசங்களிலும் தீபகற்ப பகுதியிலும் அறிவில்லாமல் இருட்டில் வாழ்கிறவர்கள் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டும் நினைக்கும் பொழுது அவர்களை ஞானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு துன்பங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் மத்தியானம் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னை அறியாமலே நான் ஆண்டுகிட்டு சொன்ன, ஆண்டவரே என்னை இரத்த சாட்சியாக எடுப்பீரா? அது பாக்கியமாக இருக்குமே. திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டது. ஏரோதியாளுக்கு குஷி, இனி என்னை குற்றப்படுத்துகிற மனிதன் இல்லை, இனி என்னை குற்றப்படுத்துகிற குரல் இல்லை. நேற்றுக்கு நாம் வாசித்தோம் மார்க்கு சுவிசேஷத்தில், திருமுழுக்கு யோவான் இறந்த உடனே இயேசு ஊழியத்தை தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? திருமுழுக்கு யோவான் இறந்த உடனே, தலை வெட்டப்பட்ட உடனே இயேசு மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 14ஆம் வசனம், யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தி பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் தலை வெட்டப்பட்டது கூட இயேசப்பாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு செய்தி இன்றைக்கு ஆழமாக பதிவு செய்கிறேன், கவனியுங்கள். திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்ட உடனே ஊழியத்திற்கு இறங்கி வந்தது கடவுள். எந்த இடத்தில் கடவுளுடைய ஊழியர்கள் தடுக்கப்படுகிறார்களோ, ரத்து செய்யப்படுகிறார்களோ, கொலை செய்யப்படுகிறார்களோ, அங்க தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். பகிரங்கமாக நேரடியாக இயேசு அந்த இடத்தில் மினிஸ்ட்ரி செய்ய வருவார். முன்பு இருந்ததை காட்டிலும் இயேசு சுயமாக ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Martyrs are not buried but they are sowed. அவர்கள் ஒரு விதை. புனிதர்களை கொண்டாடுவதற்கு காரணம் அதுதான். ஒவ்வொரு புனிதரும் மரிக்கிற பொழுது அங்கே இயேசு வருவார்.
அங்கே இயேசு வருவதற்கு அந்த முதல் அடி அவருடைய ரத்தம் பீதாம்பரம் என்று சொல்வார். இயேசு வருவதற்கு அவர் விரித்த சிவப்பு கம்பளம் அது. ரஷ்யா தேசம் ஒரு காலத்தில் நான் பிலீவர்ஸாக கம்யூனிஸ்டாக இருந்த பொழுது அதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது கடவுள் பேரை சொல்லும்போது மதர் தெரேசா போயிருக்காங்க சோசியல் சர்வீஸ் செய்யறதுக்காக. பிற்காலத்தில் அவர்கள் சொன்னார்கள், நான் இறங்குவதற்கு முன்பாகவே அங்கே இயேசு இறங்கி இருந்தார். ஏன் தெரியுமா? அங்கே துணியில நற்கருணை ஆண்டவர் கொண்டு போயிருந்தாங்க. Before I landed, Jesus landed there. ஒரு இடத்தில் இயேசுவை அறிவிக்கிறவர்கள் துன்புறுகிறார்கள் என்றார். அங்கு இயேசு பணி செய்ய இறங்கிட்டார்னு அர்த்தம். ஒரு இடத்தில் இயேசுனுடைய ஊழியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அங்கு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்வது புரிகிறதா? நீதிபதி தீர்ப்பை எழுதிவிட்ட பிற்பாடு அந்த பெண்ணை உடைத்து விடுவார். அதே போல ஒரு இறை ஊழியர் வந்ததற்குரிய அந்த உலகில் அவர் சிருஷ்டிக்கப்பட்டதற்குரிய காரியத்தை செய்து முடித்த பிற்பாடு அவரை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அது நம்முடைய பார்வையில் மரணமாக இருந்தாலும் அது செய்து முடிக்கப்பட்ட ஒரு ஊழியனின் சிறந்த வரலாறு. ஆகவே ஏரோது செத்து விட்டான். திருமுழுக்கு யோவான் இறந்து போனான். ஏரோதுக்கு சந்தோஷம். ஆனால் உடனடியாக இயேசு ஊழியத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? முதல் வசனம் என்ன சொல்லுது? குறுநில மன்னன் ஏரோது இயேசை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். மத்தேயு 14:1. அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்று எழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்றான். ஆகவே கொலை செய்தவர்கள் அவர்கள் இயேசுவை தரிசிப்பார்கள். இது ஆமென் சொல்லலாமே. ஆமென், ஆமென். திருமுழுக்கை கொலை செய்தவர்கள் இயேசுவினுடைய மினிஸ்ட்ரினால் தாக்கப்படுவார்கள். ஆமென். அவர்கள் இயேசுவை கண்டு கொள்வார்கள். ஆமென். இயேசுவை அறிவார்கள். ஆமென். ஏனெனில் அவர்கள் தங்கள் கைப்பட சிந்திய ரத்தம் அவர்களை வேட்டையாடும், சாட்சியாக இருக்கும், அவர்களை மனம் திருப்பும். ஆகவே நாம் பயப்படாது இருப்போம், உறுதியாக இருப்போம், திருமுழுக்கு யோவானை போல நீதி உள்ளவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் நாம் நீதிக்காக குரல் கொடுக்க முடியும். சபை மத்தியில் பகிரங்கமாக தைரியமாக கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நன்று நன்று நல்ல ஊழியனே அப்படின்னு ஆண்டவர் நம்மை சொல்லும். நான் நட்டு வச்ச தென்னை மரம் பூ பூக்கும் பொழுது நான் மகிழ்வது போல நாம் கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக ஒரு அடி வாங்கும்போது பூ பூக்குறதுன்னு அர்த்தம். அவருக்காக நாம் சிறைச்சேதத்தை அனுபவிக்கிறோம் என்கிற பொழுது கனி கொடுக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்வோம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்படுவதில் மகிழ்ச்சி அடைவோம். கர்த்தராகிய தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவந்தம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம், அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகம். உள்ளம் இந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லை. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள்
எல்லாம் வல்ல கர்த்தருக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றோம். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்களை வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுவார். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியேற்றலுடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல தந்தையாகிய தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருடும் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம் என்னோடு சரணம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றோம். இந்த செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா குணமடையும். நாம் கொள்ள போகிற இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நரநெருப்பிலிருந்து காப்பாற்றி நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் உடலை கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. சதா சகாய மாதா
சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் கண்ணீர் கனலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய